பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்க, மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிற காரியங்களை பார்க்கிறோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய காரியத்தில் ஏதோ ஒரு நிலைமையில் நீங்கள் விழுந்து போன நிலைமையில் காணப்படுகிறீங்களா? கவலைப்படாதீங்க, வசனத்தை விசுவாசிங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகையினால உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டதே, என்னுடைய சத்துருவெல்லாம் என்னை பார்த்து நகைக்கிறார்களே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துல நீங்கள் விழுந்து போனீங்களோ, எந்த நிலையில் நீங்கள் விழுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதோ, அதிலிருந்து உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் இழந்து போன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் ஆண்டவர் பின்னிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் நீதிமானாக நடந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் விழுந்தாலும் நிச்சயமாகவே நீங்கள் எழுந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களை மறுபடியுமாக எழும்பி நிற்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால தான் இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட இருளில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்க கூட இருந்தார்னா அது நித்திய வெளிச்சமாக, நித்திய மகிமையாக உங்களோடு கூட ஆண்டவர் இருந்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, எந்த நிலைமையில இருந்தாலும் எழும்பி நிற்க பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.